இன்னொன்று அடிக்கடி அவர் சொல்லுகிறார், பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது, அவருடைய இயக்கத்திலே தொண்டர்களை சேர்க்கின்ற பொழுது ஒரு தவறான கருத்துக்களை பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டார்கள். இதுதான் குதிரை பேரம் என்று திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அவருடைய ஆட்சியிலே அமைச்சராக இருக்கிற திரு செங்கோட்டையன் போன்றவர்களெல்லாம் தவறான செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியதே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தீய சக்தியை எதிர்த்துதான் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள். அவர் இருக்கின்ற வரை, உயிரோடு இருக்கின்ற வரை, இந்த இயக்கத்தை ஆரம்பித்த நாளிலே இருந்து அவர் இறக்கின்ற வரை அவர்தான் முதலமைச்சராக இருந்தார். அவருடைய மறைவிற்கு பின்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை எஃகு கோட்டையாக மாற்றி காட்டினார். இந்தியாவினுடைய 3வது பெரிய இயக்கமாக மாற்றி காட்டினார்கள். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை பற்றி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தவறான முறையிலே விமர்சனம் செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். தண்ணீரும் எண்ணெயும் இணையுமா என்பதை தயவு செய்து பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்றைக்குமே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து ஆட்சி அமைக்கும் என்று எந்த நேரத்திலேயும் எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் யாரிடத்திலேயும் பேசவில்லை என்பதுதான் உண்மை. இந்த உண்மைக்கு மாறாக இன்றைக்கு இந்த ஆட்சியில் இருக்கின்றவர்கள் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக பல்வேறு தவறான கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழக மக்கள் அவர்களுக்கு 34% வாக்குகளை மட்டுமே அளித்திருக்கிறார்கள். 66% மக்கள் இன்றைக்கு இந்த அரசை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக அந்த இயக்கத்திலே ஏற்பட்டிருக்கிற புகைச்சல், அதிகாரம் யாரிடத்திலே இருக்க வேண்டும் என்பது இன்றைக்கு அவர்களுக்குள்ளாகவே பொதுச் செயலாளராக இருக்கின்ற திரு ஆனந்த் அவர்கள், அந்த கட்சியினுடைய தேர்தல் பிரிவினுடைய மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிற அதிகார மோதல், யார் திரு விஜய் அவர்களுக்கு அடுத்த இடத்திலே இருக்கிறார், தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தலைமைச் செயலகத்திலேயே அரசு அதிகாரிகள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அரசு அலுவலகமாக இருக்கின்ற திரு ஆதவ் அர்ஜுனா அவருடைய அமைச்சர் அறையிலேயே இயக்கத்திலே மாற்றுக் கட்சியிலிருந்து வருகின்றவர்களை எல்லாம் அவர் கட்சியிலே சேர்த்து கொண்டிருக்கிறார். அது என்ன அரசு தலைமைச் செயலகமா அல்லது தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி அலுவலகமா என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள், ஊடக நண்பர்கள் கேட்கிறார்கள், நடுநிலையாளர்கள் கேட்கிறார்கள், ஊடகவியலாளர்கள் கேட்கிறார்கள். இதுபோன்ற தவறுகள் தொடர்ந்து நடப்பதை தூய ஆட்சி தருவேன் என்று சொன்ன முதலமைச்சராக இருக்கிற திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும். ஏன் இதுபோன்ற ஒரு நிகழ்வுகள் உங்கள் கட்சியிலே வருங்காலத்திலே ஏற்படாதா? இன்றைக்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்ற நீங்கள் உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குதிரை பேரத்தின் மூலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரத்தின் மூலமாக பல கோடி ரூபாய் கைமாறியதன் காரணமாக இன்றைக்கு நீங்கள் ராஜினாமா செய்ய வைத்துள்ளீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இது நாட்டு மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இதையெல்லாம் தமிழக மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தலில் மக்கள் உங்களுக்கு சரியான பதிலடி தருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்திலே இன்றைக்கு யார் திரு விஜய் அவருடைய அடுத்த இடத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக குதிரை பேரத்திலே ஈடுபட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றவர்களை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தலைமைச் செயலகம் ஒரு இடமாக அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு உள்ளே ஏற்பட்டிருக்கிற அதிகார மோதல், பொதுச் செயலாளராக இருக்கிற திரு ஆனந்த் அவர்கள் அந்த கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிற இந்த மோதலில் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தவறான அரசியலை தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு முரணானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேற்கொண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தவறாக பேச வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஆள் இல்லை என்றால், தமிழக வெற்றி கழகத்திலே பணியாற்றுவதற்கு ஆள் இல்லை என்றால், நேர்மையான முறையிலே அரசியலை செய்து பொதுமக்களை சந்தித்து
நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்றி தாருங்கள். அதை விடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி குறை சொல்ல வேண்டாம். இந்த இயக்கத்திலே சில உதிர்ந்த ரோமங்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.